என்ன குத்தம் சொன்னாலும் என்ன சொன்னாலும் ஏற்று பேச மாட்டேன். என்ன சொல்கிறதே புரியாது. ஸோ அப்போது அது விட்டுட்டேன். நம்ம என்ன சொன்னாலுமே அது ஒத்து போவா. அப்பான ஒரு கண்ணோட்டமே அவளுக்கு தெரியாது. மேரேஜில் நம்ம பார்க்கக்கூடாது, அம்மா பார்க்கக்கூடாது, யாரோ வீட்டுக்கு கல்யாணம் வந்த மாதிரி வெளியே உக்காந்துட்டு இருந்தேன் நான். ஆக்சுவலாக என் மருமக மக மாதிரின்னு சொல்கிறது உண்டு, ஆனால் என் மருமக எனக்கு அம்மா மாதிரின்னு சொல்கிறது இருக்குல்ல. நான் அதுக்கு தகுதியான கூட தெரியல. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். உன் முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா? வேறு மாநிலத்தை சேர்ந்த மருமகள்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, நம்ம உள்ளூர் மாமியார்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. இதான் இன்னைக்கு பேச போற ஷோ. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். நான் இந்த ஸ்டேட்ல இருக்க இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறேன், இல்ல காதலிக்கிறேன்னு உங்க பையன் சொன்னப்ப எப்படி இருந்துச்சு? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இவங்கள்ட்ட கொடுங்க. கஷ்டமா இருந்தது. என்ன கஷ்டமா இருந்துச்சு? ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறாங்க, பாஷை வேற ப்ராப்ளம். எந்த ஒரு மருமக? எந்த? கேரளா சார். தமிழ்நாடோ? குட்டி கேரளாவோ? பயந்து எல்லாரும் பயமுறுத்துனாங்க சார். கேரளாக்கு போனா பசங்களை ஏதோ பண்ணிடுவாங்க. பசங்க உங்களை பையனை அந்த பயம் எனக்கு இருக்கு. கூட்டி காட்டினாரா மருமகளை கல்யாணத்துக்கு முன்னால இதான் பொண்ணு அப்படின்னு? என் பையன் சொல்லல. படிச்சுட்டு இருந்தாங்க சார், எனக்கு தெரியாது. அப்புறம் வேலை பார்த்தாங்க. அப்பதான் இவங்களுக்குள்ள பழக்கம் போல. அப்ப எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணோன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்ப சத்தம் போட்டு விட்டுட்டேன். அந்த பொண்ணு தான் உங்க பையனை காதலிக்கிறேனே ஃபோன் பண்ணாங்களா? ஆமா ஆமா, எவ்வளோ வாட்டி வெயிட் பண்றது சார். அவர் சொல்லுவார் பார்த்தனா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? நீ சொல்றியா எங்க அம்மா கிட்ட, நீ அப்பா கிட்ட நீ சொல்லிடுங்க, உங்க அம்மா கிட்ட நான் சொல்லிடுறேன், ஒரு டீல் வச்சுக்கலாம். ஓகே ஓகே. நான் என்ன பண்ணேன், சரி மொபைல்ல இருந்து நம்பர் எடுத்துட்டு நான் எங்க மாமியார் அடிச்சுட்டு திட்டு வாங்கிட்டு தான் வச்சேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பச்சா? உங்க அப்பா அம்மா உன்னை படிக்கிறதுக்கு தானே அமுச்சு விட்டுருக்காங்க, நம்பிட்டு தானே அமுச்சு விட்டுருக்காங்க, இப்படி எல்லாம் பண்ணலாம். இல்ல எனக்கு புரியல. This is an unwanted statement irrelevant to the current situation. என்ன திட்டுறதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? கம்முனு தான் இருந்தோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் கம்முனு தானே இருக்கணும், நமக்கு காரியம் கம்முனு தானே இருக்கணும். முதலாளி இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது. லாஸ்ட் அவங்க ஒத்துப்பாங்கன்னு எங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்க. எங்க அம்மா அவங்க பையன் ரொம்ப தெரியுங்க. லவ் மட்டும் தான் அவன் பண்ணிருக்கான். ஆமா ஆமா. மீதி அவ்வளோ வேலையும் உங்க மருமகள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்படி கடைசியில ஒத்துக்கிட்டீங்க நீங்க? அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க சார். அவங்கள அப்பதான் அழ ஆரம்பிச்சான். அதனால விட்டுடா அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா என்னால் விட முடியும், என்னால் நான் அழுதுகிட்டே இருப்பேன், நான் ரொம்ப நாள் அழுதுட்டு இருப்பேன், நீ கண்டுக்கூடாதுமா அப்படின்னு சொன்னான். அப்புறமா நாங்கள் எங்கள் அக்கா பையன்கிட்டலாம் பேசி வர வச்சிட்டோம், ஃப்ளைட்டில் வர வச்சிட்டோம் இவங்கள. பெரிய விஷயம். படிக்க வந்த ஆளு நீ ஏன் லவ் பண்ணேன்னு கேட்ட நீங்க எப்படி அந்த பொண்ணை அங்கேருந்து நீ வா பாத்துக்கலாங்கிற அளவுக்கு நம்பிக்கை கொடுத்து மருமகளை கூப்பிட்டு விட்டீங்க? கிடைச்சவங்களை கட்டிக்கிறத விட பிடிச்சவங்களை கட்டிக்கிட்டாதான் லைஃப் சந்தோஷமா இருக்கும். ஃபுல்லாக என் பையன் மேலே மைண்ட் இருக்கு. அந்த அம்மாவுக்கு வேற ஒரு இடத்துல போனால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்குமா தெரியாது. வேறு மாநிலத்து பொண்ணை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்ப எப்படி இருந்துச்சு? ரொம்ப சாக்கா இருந்துச்சு. நீங்க எந்த ஊரு? நாங்கள் காரைக்குடி பக்கம். மருமக எந்த ஸ்டேட்டு? ஒரிசா. இல்லை, எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அதனால வேணாம்ப்பா அப்படின்னு நாங்கள் சொன்னோம். முடியாதா? முடியாது. அம்மா அப்பா வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவன் எங்களுக்கு தெரியாம அவன் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டான். அம்மா அப்பா சொல்லிட்டாங்களேன்னு அவனும் அப்படியே கவலையிலே இருந்தாலும் ஒரு டயலாக் வரப்போகுதுன்னு நினைச்சேன். கட் பண்ணா அம்மா அப்பா சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவனே கல்யாணம் பண்ண மாட்டான். எப்படியும் எப்ப தெரியும் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு? சொல்லவே இல்லை அவன். போயிட்டு வரமானா மேரேஜுமா, ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். மாஸ்டர் பிளான். திடீர்னு ஊர்ல இருந்து ஃபோன் வந்துச்சு, நம்மள ஏதோ அவங்க பையனுடைய மேரேஜ் ஒரு போட்டோ இருக்கு அப்படின்னு. மேலாம் ஆடிடுச்சு. அப்படியே அழுகிற ரொம்ப நேரம் அழுதுட்டேன். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? அப்புறம் இவன் உடனே கம்பெனிலேருந்து வான்னு சொல்லி கேட்டா அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான், பேசாம நிக்கிறான் அப்படின்னு. ரொம்ப எங்கள் ஊர் பாரம்பரியமாக இது பண்ணுற ஊர். அவங்க ரொம்ப இன்சல்ட்டாக பேசுவாங்க எல்லாரும். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டியாப்பா அப்படின்னு சொன்னோம். நான் குமார் அவசரப்பட்டிய அவனுக்கு பயந்து வந்துச்சுமா, வேண்டான்னு சொல்லிடுவீங்க, விரும்பிட்டேன் விட முடியாதுல்லம்மா அப்படின்னா. அப்புறம் அந்த பொண்ணு போய் காலை தொட்டு கும்பிட்டுட்டு யாருமா அப்புறம் நல்ல மருமகளாக இருந்துச்சு. ஆனால் மாமனார் அந்த பொண்ணுக்கு பிடிக்கும். ஆனால் என் காலெல்லாம் தொட்டு கும்பிடல. வீட்டுக்கார சொன்னாங்க, இல்லை அப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதான் சரி அப்பா காலை கூட போய் தூங்கிச்சேன். மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏற்கனவே தான் கல்யாணம் நடந்தது அங்கே தெரியாது, அப்புறம்
நம்மளை போட்டு விட்டுட்டீங்க. அப்புறம் எப்படி வச்சுட்டேன்னு அப்படி போயிடுவேன். ஃபியூச்சர் சொல்ல வாங்கி ஒரு பயமா இருப்பேன். ஓ நீ அப்படி வரியா? எனக்கு என்னன்னா இது எந்த மாநிலம் இந்த பொண்ணு அப்படிங்கிறது குழப்பமாக இருக்கிறது. How are you? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கேனா? கடங்கப்பன் தாமரபரணில தலைமுழுக. என்னப்பா எடுத்தோடனே பக்குன்னு தமிழ்லாம் பேசுறீங்க? எந்த ஊர்? கொஞ்சம் பேசுறேன். இப்ப தமிழ்ல தானே பேசுன? இந்த ஒரே ஒரு வாக்கியம் மட்டும்தான் தமிழ்ல தெரியும். எந்த ஊரு? நான் ஜெர்மனி இருந்து வந்தேன். எப்படி தமிழ் இவ்வளவு பேசுறீங்க? பாண்டிச்சேரியில கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இப்போ கட்டிட்டேன். கொஞ்சம் பேசுன்னு சொல்லிட்டு நல்லா பேசுறீங்களேம்மா. தம்பி நம்ம ஊர்ல இருந்து படிச்சா வேலைக்கு போறோம் அப்படி போயிட்டு இருக்கோம். அதானே உலக வழக்கம். அவங்க ஊர்ல படிச்சு முடிச்சுட்டு ஒரு வருஷம் உலகம் சுத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப பிடிச்சு போச்சு அவங்களுக்கு நம்ம ஊரு. ஏன் தமிழ்நாடு ரொம்ப பிடிச்சு போச்சு? நிறைய திங்ஸ் இருக்கு. எனக்கு அந்த ரிலேஷன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கல்ச்சர், அப்புறம் சாப்பிடவும் ரொம்ப பிடிக்கும். இவரே எப்படி பிடிச்சது? அத பத்தி நீ ஏன் ஃபீல் பண்ற? நான் ஃபீல் பண்ணனும். ஓகே. அவங்க ரொம்ப ஸ்பெஷலா இருக்காங்க. ரொம்ப கியூட்டா இருக்காங்கல்ல. நீங்க தான் இருக்கீங்களே. பாருங்க. இதுக்கு தான் வெளிநாட்டுல பொண்ணு கட்டணுங்கிறது. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும். யார் ப்ரப்போஸ் பண்ணா? நான் மைண்ட்ல ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனா அவங்க சொன்னாங்க. ஆனா உலகம் முழுக்க ஒரு ஃபார்முலா இருக்கு. சொல்ல வைக்கிறது தான் நம்ம ஆளுங்க வேலை இல்லையா? டெஃபினெட்லி. சோ எவ்வளவு நாள் நீங்க மீட் பண்ணீங்க? 5 வருஷம் ஆச்சுல. ஆனா சொல்றது கூட 5 இயர்ஸ்னு கூட சொல்லாங்க இந்த பொண்ணு. ஐயோ சேம் டு யூ. உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? அந்த பாட்டை நான் இவரை பாட சொல்றேன். இவர் பாடி காட்டினது இல்ல, பட் பாடுங்க. பாடணும். பாடுங்க. பாடு. பாடி தொலையும். ஜெர்மனியன் செந்தேன் மலரே, ஜெர்மனியன் செந்தேன் மலரே. அடுத்த லைன் தெரியல, அப்புறட்டா கட் பண்ணு. அதே இடத்துல சுத்தாத. இந்த பாட்டையே பாடாம லவ் பண்ணிருக்கேன் நீனு. என்ன ஆனா வேற நிறைய பாட்டு பாடிருக்கீங்க. ஓஹோ ஆமா. எங்கள் கொல்கத்தா மருமக. ஆக்சுவலி நாங்கள் கோவிட் டைமில் தான் ஆஃபீஸில் சேர்ந்தோம். நேரில் பார்க்கவே இல்லை. ஒரு 1.5 வருஷம் நேரில் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகி லவ். உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது, வேற யாரும் இல்லை. சரி, எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து தாய் தாப்பனா இருப்போம், பொண்ணு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. கல்யாணம் சூப்பராக பண்ணாங்க. ஆனால் அதில் ஒன்று என்ன தெரியுங்களா, அவங்க மேரேஜில் நம்ம பார்க்கக்கூடாது. அதிர்ச்சி ஆகாத, நான் பார்த்துக்கிறேன். யாரோ வீட்டு கல்யாணம் வந்த மாதிரி வெளியே உக்காந்துட்டு இருந்தேன் நான். அவங்க மறுபடி வந்து தாலி கட்டுறத வந்து பையனோட அம்மா பார்க்க கூடாது. தாய் பார்க்கக்கூடாது. இது நான் நம்மள வெளியே அனுப்பிச்சிட்டாங்க சொல்லிட்டு நான் உள்ள வந்துட்டேன். என்ன குடும்பம் பார்த்தடா, இத பத்தி நிச்சயம் கம்ப்ளைண்ட் கொடுத்தானோ. ஐயோ போவாதீங்க சொல்லி என்னை இட்டுன்னு போய் பக்கத்து ரூம்ல உட்காரிச்சு கதையை மூட்டாங்க. பார்க்கவே கூடாதுன்ட்டு. 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. அந்த தாலி கட்டும்போது அம்மாக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த சந்தோஷத்துல தான் திருஷ்டி வரும். அப்படி ஒரு நம்பிக்கை. ஆமாங்க. இது என்னடா புது பொருளியா இருக்கு? பையன் தாலி கட்டதை பார்த்துட்டு தான் சாவேன்னு அந்த கிளவியெல்லாம் அப்படியே உசுர பிடிச்சிட்டு இருக்கோம். அப்படி சென்டிமெண்ட்ல வளர்ந்த ஒரு அம்மாவை பக்கத்து ரூம்ல வச்சு பூட்டி இருக்கீங்க. இட்ஸ் ஆல் ஃபேக்ட். நம்ம கையில எதுவும் இல்ல. அவங்க மறுபடி கையில வளையல் போட்டிருப்பா. அந்த வளையல் தான் உங்களுக்கு மாங்கல்யம். இதுதான் மாங்கல்யம். அது மாமியார் தான் போட்டி விட்டணும். அதான் மாமியாரே பார்க்க விடலையே. இதைதான் நான் செய்றேன். இதுதான் செய்றேன். இது தவறா? எனக்கு வெளி மாநிலத்திலிருந்து ஒரு மருமகள் வந்ததுனால இந்த மகிழ்ச்சி கிடைத்திருக்கிறது. அது என்ன? அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நம்ம என்ன சொன்னாலுமே அது வந்து ஒத்து போவா. அப்பான ஒரு கண்ணோட்டமே அவளுக்கு தெரியாது. நம்புறது மாதிரி இல்லையே. ப்ரூவ் பண்ணா நம்புவியா? அவங்க அம்மா அது சொல்றாங்க, இது சொல்றாங்க, அப்படி பையனுக்கிட்ட சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த பழக்கமே என் மருமகள்கிட்ட கிடையாது. இப்படி ஒரு நல்லவங்க கிட்ட வந்து மாட்டிருக்கமே. ஓகே, அந்த பொண்ணு தான் இன்ட்ரோவர்ட்ல, வீட்டுக்காட்டையும் பேசாதுன்னு நினைக்கிறேன். என்ன குத்தம் சொன்னாலும் என்ன சொன்னாலும் ஏற்று பேச மாட்டேன். சிரிச்சுன்னு போயிடுவா. அவங்க என்ன சொல்றதே புரியாது. ஸோ அப்போ அது விட்டுட்டேன். சென்னையில் நான் பொண்ணு எடுத்ததா கூட இப்படி எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க மகன்ட்டு. அதை விட ஒரு படி அம்மா மாதிரி எனக்கு. கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் அம்மா தான். என்ன வேணுமே நான் சொன்னால் அந்த செகண்டே வந்துடும் அப்படியே. அதாவது எனக்கு மகங்கிறது போய் அவங்க உங்களுக்கு அம்மாங்கிற இடத்துல இருக்காங்க. ஆமாம் சார். ஆக்சுவலாக என் மருமக மகமாரின்னு சொல்கிறது உண்டு. ஆனால் என் மருமக எனக்கு அம்மா மாதிரின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய வார்த்தை. அந்த அளவுக்கு நல்லது கெட்டதுகள் நடந்திருந்தால் தான் அது வரும். நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பார்த்துக்கிட்டா நமக்கு மேலே இருக்கிறவன் நம்மளை பார்த்துக்குவான். ஏன் மக மாதிரி சொல். ஐ டோன்ட் நோ, நான் அதுக்கு தகுதியான கூட தெரியல. இப்போ ஒருத்தர் மேலே மரியாதையும் பிரியமும் வந்துருச்சுன்னா மொழி கிளி எல்லாத்தையும் தாண்டிடுவோம்.
தேங்க்ஸ் அலாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஐ டோன்ட் நோ, நான் அதுக்கு தகுதியான கூட தெரியல. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.